வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக் சேனல். நம்ம ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு முக்கியமான டாபிக் அதோட பேசிக்ஸ் தான். அதை பற்றி நம்ம இன்டெப்த் அனாலிசிஸ் இந்த அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். பட் அதை பற்றின ஒரு பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஷேர் மார்க்கெட்டில். இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டவுட்டு சில பேருக்கு இருந்திருக்கும். கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்திருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அது என்னங்கிறத பார்ப்போம். அதாவது நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டை பற்றி நிறைய பார்த்தோம் தெரியுமா? ஒரு ஷேரை வாங்கணும், ஒரு ஷேரை விற்கணும், ஆப்ஷன்ஸை பார்த்து ஒரு ஷேரை வாங்கணும், ஒரு ஷேரை விற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதில் அதை நான் சொன்னல, அது ஏறுங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும், இறங்குங்கிறதையும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும், உங்களுக்கு அனாலிசிஸை தெரியணும் அப்படின்னு. அதுக்கு முக்கியமாக இந்த ஷேர் மார்க்கெட் யூஸ் பண்ணுறது ரெண்டு அனாலிசிஸ் தான். ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகேவா? அதுதான் இங்கே பிரித்து காமிச்சிருக்கோம். ஒன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ், இன்னொன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். உங்களுக்கு இதில் வார்த்தையை வச்சு உங்களால் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மேத்தமெட்டிக்கல் நாலேஜ்னு வச்சுக்கோங்களேன். சும்மா மேத்தமெட்டிக்கல் நாலேஜாகவும் ஒரு கிராஃபை வச்சு பார்க்குறதும் அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஃபண்டமெண்டல் அப்படின்னா ஃபண்டமெண்டல்னால் என்ன அப்படின்னா மேற்பார்வையான ஒரு அனாலிசிஸ்ன்னு வச்சுக்கலாம் தமிழில் சொல்லணும்னா. ஸோ அது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். வாங்க அதை பற்றி இன்டெப்த்தாக போகும். சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன், அதையும் பற்றி பார்ப்போம். ஓகே, இது எதுக்கெலாம் ஈக்விட்டிக்கு யூஸ் ஆகுமா, ஆப்ஷனுக்கு யூஸ் ஆகுமா, ரெண்டுமே யூஸ் ஆகும். ஆனால் அது எந்த இடத்துல அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை பற்றியும் பார்ப்போம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் விட்டுருங்க. ஃபஸ்ட் ஐ வில் டெல் யூ டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதை பற்றி அதில் என்ன போட்டிருக்கோம், அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன் என்ன கம்பெனி ஷேர் ப்ரைஸ். அதாவது இந்த மாதிரி கம்பெனி ஷேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு டயக்ராம், இந்த மாதிரி இறங்குறதுக்குள்ள ஒரு டயக்ராம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த டயக்ராமை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய பேர். அது எப்படிங்க இந்த டயக்ராம் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதே கம்பெனியில். ஸோ அப்போ என்ன ரெஸ்பான்ஸ் நடந்திருக்கோ அதே ரெஸ்பான்ஸ் திருப்பி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் சொல்ல வரது புரியுது அவங்களுக்கு? இப்போ இந்த மாதிரி ஒரு இப்போதைக்கு இந்த கேண்டில் எடுத்துக்கிங்களேன், இந்த 2 கேண்டிலா, இந்த மாதிரி ஒரு விஷயம் கேண்டில் வருது அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். பட் இதுக்குள்ளே இன்டெப்த்தாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கேண்டில் இந்த மாதிரி பெருசாக தான் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதுவும் ஒரு வகையான டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதை தான் இந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கணும் கம்பெனி ஷேரில், அதை வச்சு அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன் மட்டும் இல்லை கைஸ், சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதை போட்டிருக்காங்க பாருங்கள். அஸ்யூமர் ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் ஷேர் ப்ரைஸ் வுட் ரிப்பீட் இன் ஃபியூச்சர். ஆல்ரெடி நடந்த ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, அது திருப்பியும் நடக்க வாய்ப்பு அதிகம், 90% அதிகம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தான் டெக்னிக்கலில் இருக்குது. இது மோஸ்ட்லி இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகுங்க. ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும், 2 மாதத்துக்குள்ள எடுக்கணும், ஒரே நாள் எடுக்கணும், 15 நிமிஷத்தில் எடுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் ஆகும். அப்புறம் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ஸ்டாக் ப்ரைஸ் சார்ட் அண்ட் மார்க்கெட் வால்யூம். இது அதான் ஒரு இந்த சார்ட்டை வச்சு தான், அது ஏற சார்ட் இருக்குல்ல, அதை வச்சு மட்டும்தான் ஆகும். இல்லைன்னா வால்யூம், ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும். ஒரு வாட் இஸ் வால்யூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் வாங்குகிறோம்னா அது காரணம் ஒருத்தர் விற்கிறாருங்கிறது அர்த்தம் இல்லையா? ஒருத்தர் விற்கிறாரு, அதை நம்ம வாங்குகிறோம். இது ஒரு வால்யூம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டாக்கில், அப்போ நிறையா பேர் அந்த ஸ்டாக்கில் ஏதோ நடக்க போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அதை வாங்கி விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ அந்த ஸ்டாக் ஏதோ ஒரு நல்ல விஷயமோ ஒரு கெட்ட விஷயமோ நடந்திருக்கு. ஸோ அதை அனலைஸ் பண்ணி வாங்கணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு மறுபடியும் எஸ்பிஐ போகிறேன்னே, ஒரு நாளைக்கு எஸ்பிஐயில் மட்டும் நிறைய பேர் வாங்கி விற்றுட்ருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் ஏதோ நடக்குது, அதில் மேபி அந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம அடுத்தது நவுத்தணும் அப்படிங்கிறத. இன்னொரு ஷேரில் யாருமே வாங்கவும் மாட்றாங்க, விற்கவும் மாட்றாங்க, அப்படியே நிற்கிது, வால்யூம் ரொம்ப கம்மியாகவே இருக்குன்னா அதில் எதுவுமே நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏறாதுங்கிறத தான் எல்லோரும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது டெக்னிக்கல் அனாலிசிஸில் வரும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு போவோம். அதை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் எப்படின்னா,
அந்த ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, எவ்வளோ வருஷமாக இருக்குது, அதோட வளர்ச்சி என்ன, அந்த வளர்ச்சி விகிதம் என்ன, இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகேவா? இது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன்னா கம்பெனி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது கம்பெனி ஃபினான்ஷியலாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, போன வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, அடுத்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, ஒரு வருஷத்தையே வந்து அவங்க 4 குவார்ட்டராக கூட பிரிப்பாங்க. அந்த குவார்ட்டரில் எவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்கு, போன 4 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, இந்த 4 மாதம் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்கும், இதெல்லாமே அனலைஸ் பண்ணணும் கம்பெனியில். ட்ரை டு ப்ரெடிக்ட் தி ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதை இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ இது நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அடுத்த தடவை இது நல்லா தான் போகும். எப்படி இப்போ சிம்பிளாக உங்களுக்கு வந்து இந்த டாட்டா பவர்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன். இப்போ அதை பற்றி நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அது எலக்ட்ரிக் வெஹிக்கல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ அவங்க வந்து இந்த எலக்ட்ரிக் சார்ஜிங் பெட்ரோல் பங்க் ரெடி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபியூச்சருக்கு உண்டான ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். இட்ஸ் ப்ரிடாமினென்ட்லி ஃபார் லாங் டர்ம் இன்வெஸ்ட். அதான் சொல்கிறேன், ப்ரெடிக்ட் பண்ணால் போன வருஷம்னா நீங்கள் அடுத்த வருஷம் ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணால் தான் அந்த ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அதுக்கு அந்த மாதிரியும் ப்ரெடிக்ட் பண்ணணும். டிபெண்ட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ப்ரோக்கரேஜ் அனாலிசிஸ், நியூஸ் ரிப்போர்ட். அதான் நியூஸில் அதான் சொன்னால, இப்போ கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்னதுமே நியூஸில் வந்தது தானே. டாட்டா பவர் வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நியூஸஸ். அதையும் பார்த்துக்கணும். ப்ரோக்கரேஜ் சார்ஜ் எவ்வளோ பண்ணுறாங்க ஒரு வருஷம், அந்த மாதிரி ஃபினான்ஷியல் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்லாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு, ஏன்னா நம்மளால் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களே, அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த அனாலிசிஸ், லாங் டேர்ம் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான், அதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும் பாருங்களேன். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா அது இருக்குது பாருங்கள். லேட்டஸ்ட் நியூஸ் வரதை பொறுத்து இந்த மார்க்கெட் எப்படி ஏறி இருக்குது, இந்த மார்க்கெட் எப்படி இறங்கியிருக்கு, அமெரிக்கா மார்க்கெட் எப்படி இறங்கியிருக்கு, சவுத் அமெரிக்கா மார்க்கெட் எப்படி இருக்குது, யூரோப் மார்க்கெட் எப்படி இருக்குது, ஆஸ்திரேலியா மார்க்கெட்டு. ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணணும். இதெல்லாமே நல்லா போகுதுன்னா நம்ம மார்க்கெட் நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸும் வேணும். அந்த மாதிரியும் போகணும். இந்த கம்பெனிலாம் இந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்குது, ஸோ அதையுமே அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக நியூஸை வச்சு அனலைஸ் பண்ணணும் மோஸ்ட்லி. அதுதான் வந்து ஃபண்டமெண்டல். டெக்னிக்கல் நான் சொன்ன மாதிரி தான் பாருங்கள். இப்போ ஓகேவா. இப்போ ஒரு நிமிஷம், உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும்னா நான் இப்போ வரைஞ்சிருக்க என்னோடய பேட்டர்னை வச்சுமே சொல்கிறேன். ஓகே, இல்லை பாருங்கள், இதை பாருங்கள், நான் ஒரு லைன்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன், தெரியுதா? இதில் என்னன்னு தெரியுதா? இதெல்லாமே என்னோடய டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒன் டே கேலண்டர் போயிட்டேன், இதை வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அனலைசிஸ் பண்ணியிருக்கேன். நான் என்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். அது நான் நிறையா சொல்கிறேன், இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ், இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த இடத்த மார்க்கெட் தொட்டுச்சுன்னா கீழே விடும் அப்படிங்கிறதையும் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மார்க்கெட் திருப்பி மேலே ஏறும் அப்படிங்கிறதையும் நான் ஃப்யூச்சராகவே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். நான் இப்போ ரீசெண்டாக நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாதனால அதில் இப்போதைக்கு வரையிறதில்லை. இதோ பாருங்கள், ஏன்னா நிஃப்டி இறக்கத்தில் இருக்குது. இதோ பாருங்கள், இந்த இடத்துல கூட நீங்கள் பாருங்களேன், சிம்பிளாக இதெல்லாம் வந்து 1 ஹவர் கேலண்டர் பார்க்க உங்களுக்கு சின்னதாக தெரியும், ஆனால் 1 ஹவர்லேயே லட்சக்கணக்கில் ப்ராஃபிட் கொடுக்க ஒரு ஏரியா. இதை பாருங்கள், இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே ஏறி இங்கேயே விழுந்துருங்கிறதையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது அழகாக இங்கே ஏறி இங்கேயே திரும்பிடுச்சு பாருங்கள், அது இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும்
வச்சுருக்கேன் நான், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நிமிஷம். டாமினிட்டி காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது கைஸ். இந்த இண்டிகேட்டர்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரெடிக்ஷன், ஒரு எப்படி சொல்ற ஒரு ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ பிவோட் பாயிண்ட் சேனல்லாம் இதை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதை பாருங்கள், இதெல்லாமே வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான். இப்போ வந்து இந்த இடத்துல இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லி தரேன். இதை பாருங்கள், இப்போ R1 R2 R3 R4 இதெல்லாம் ஏற்றத்துக்கு உண்டான ஒரு ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இறக்கிறதுக்கு உண்டான S1 S2 இதெல்லாம் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த R2, இப்போ இந்த R2 தாண்டி இந்த R3 வந்து டச் பண்ணுச்சு அப்படின்னா இதை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இது வந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கஷ்டம், ரொம்ப அந்த மாதிரியும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதோ பாருங்கள், இந்த R4 ஒரு தடவை தொட்டுச்சு சர்ன்னு மேலே திருப்பி போயிடுச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாமே ஒரு மாதிரியான ப்ரெடிக்ஷன் தாங்க, எல்லாமே ப்ரெடிக்ஷன். இது பாருங்கள், இந்த இடத்துல இன்னும் பேர் நான் சொன்னது நடந்திருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல R3 இருக்குது, R4 தொட்டிருந்தால் தான் மேலே போயிருக்கும். தொடலை அப்படிங்கிறதுனால உடனே கீழே இறங்கிச்சு பாருங்கள். புரியுதா நான் சொல்கிறது? இதெல்லாமே ஒரு டெக்னிக் ஆச்சு. இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, எல்லா இண்டிகேட்டரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச இண்டிகேட்டர்ஸ் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் தேவைன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, அதை பற்றி நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு ஆளாக கண்டுபிடிச்சி இந்த இண்டிகேட்டர் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும், அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய சக்ஸஸும் ஆகும், ஃபெயிலியரும் ஆகும். அதை ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஆனால் அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நான் சொன்னேன் தெரியுமா, இது பை நியூஸ் வழியாக போகிறது, இது மோஸ்ட்லி சக்ஸஸ் தான் கைஸ் கொடுக்கும். ஆனால் என்ன, வெயிட் பண்ணணும், லாங் டேர்ம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.